அவர் வந்து ஜானியிலிருந்து வந்தவர். யாரும் ஜானியிலிருந்து நான் வரேன் எப்ப அவர் சொல்றது. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, ஜானி எலிசாம் அங்க வந்து கோடி தொகுதியில் அம்மா நிற்கும் போது நிர்மலா அவங்க எதிர்த்திருந்தாங்க அம்மாவை. அப்போ வந்து நான் போய் அங்கே வேலை பார்த்தேன்னு சொல்லி ஏஜெண்டா வேலை பார்த்தேன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்தாரு. நான் என்ன சொன்னேன் அடுத்த நாள், ஐயா பழனிசாமி, நான் அங்கே சென்று சாதாரண வார்டில் கூட வேலை செஞ்சேன்னு, ஏஜெண்டா வேலை செஞ்சேன்னு, நான் வேலை செஞ்சேன்னு நீங்கள் நிரூபித்தீங்கன்னா நான் அரசியலை விட்டு விலகிக்கிறேன், நிரூபிக்கலாம் நீங்க அரசியலை விட்டு விலக தயாரான்னு கேட்டேன். இது வரைக்கும் பதில் இல்லை. பதில் இல்லை. கால சூழ்நிலை நாம் 2 அணியாக பிரிந்தோம். 1989 நடந்த தேர்தலில் நாம் தோல்வி பெற்றோம். தலைவர்கள் ஒன்று சேர்வதற்கு முன்பாக தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் மதுரை மருங்காபுரி தேர்தலில் வெற்றி பெற்றோம். இதுதான் வரலாறு. அம்மா என்னை வந்து மாவட்ட செயலாளர் போறதுக்கு முன்னால கூப்பிட்டு பேசினாங்க. பன்னீர்செல்வம் அம்மா ஒரு பேப்பரில் பேப்பர் எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல இருந்து சொல்லுங்க, நீங்க எப்போ கட்சியில் இருந்தீங்கன்னா அப்படியே சொல்லி வந்துட்டே இருக்கேன். நகர எம்ஜிஆர் இணையணி செயலாளர் இருந்தோம்னா, அப்புறம் நகர செயலாளரான 2 முறை நகர செயலாளர் ஏகமாக தேர்ந்தெடுத்தேன். அப்புறம் அம்மா வந்து மாவட்ட எம்ஜிஆர் செயலாளர் போட்டீங்க, அப்புறம் மாவட்ட செயலாளர் போட்டீங்க, அப்புறம் எம்எல்ஏ ஆகினீங்க. அது இடையில நகரமன்ற தலைவர் ஆனவன் எம்எல்ஏ ஆனீங்க. அம்மா அப்படியே சரி சும்மா சொல்லுங்க, ஜானகியில் தானே இருந்தீங்க நீங்க? ஆமாம்மா ஜானகி தான் இருந்தேன். நான் சொன்னதை திரும்ப அழுத்தமா சொல்லுங்க. நான் மெதுவா சொன்னேன், நான் ஜானகியில் இருந்தவங்க நகர செயலாளர். இல்லை நல்ல அழுத்தமாக சொல்லுங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஜானகியில் இருந்த இளைவருக்குமே நாங்கள் அமைச்சர் ஆகியிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் இல்லை பண்ணி சொன்னா. அப்போ இருந்து பிரிஞ்சா சேர்ந்துட்டோம், இப்போ ஒன்னா தானே இருக்கிறோம் அப்படின்னாங்க. பரவாயில்ல புரிஞ்சுங்களா? இவர் அதவே சொல்லிட்டே இருந்தார். இப்ப என்ன, ஜானகி அம்மாவுக்கு 100ஆண்டு விழா நடக்கிறார். ஜானகி அம்மாவுக்கு அந்த ஜானகி அம்மா அணிலிருந்ததே